ஹலோ எவ்ரிஒன். ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, அவருக்காக வந்து இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணிக்கிறேன். அவர் என்ன கேட்டார்னா, குண்டாக இருக்கிறவங்கள நான் வந்து 85 kg இருக்கேன், எப்படி வந்து பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்டார். கைடு ஏற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டார். சரி, நான் வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு ப்ரூஃபோடு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ எங்கள் ஒரு கதை வந்து சொன்னால் நல்லா இருக்காது. என் ஃப்ரெண்ட் அப்படி இருந்தான், இப்படி ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி. நான் என்னோடய வெயிட்டில் எப்படி இருந்து எப்படி ஆனேன் அப்படின்றத வந்து காட்டுறேன். இது மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு குரூப் எடுத்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய வெயிட் வந்து எபோவ் ஒரு 80லேருந்து 85 kg வந்து இருந்தது. இது மூஞ்சி கொடூரமாக இருக்குங்க. அதனால தான் அதை மறைச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும், கை காலெலாம் வந்து கொஞ்சம் குண்டாக தான் இருந்தேன். எப்படின்னா வந்து ஒரு தொலைன்னு அப்படியே ஒரு மசில்ஸாகவே இருக்காது. மொத்தமாக வந்து ரொம்ப வெயிட் ஏறி போயிருந்துச்சு. நம்ம டிஎன்பிஎஸ்சி அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறதுனால வந்து சாப்பிட்டு உட்காந்துட்டே இருக்கிறதுனால வந்து ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து குண்டாகிடுது. ப்ளஸ் வந்து தொப்பை போட்டுருது. ஸோ அந்த டைமில் வந்து இவ்வளோ குண்டாக தான் இருந்தேன். அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்படியே வந்து குறைஞ்சி வேறு ஃபோட்டோ எனக்கு கிடைக்கலைங்க. இதுதான் வந்து ஒன்று நான் கரெக்டாக எடுத்தோம். அதனால் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்தளவுக்கு வந்து இருக்காது. அப்படியே வந்து அந்த கை மசில்ஸ் எல்லாம் வந்து அப்படியே சுருங்கி போச்சு. அந்த ஒரு ஹார்ட்னஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஒல்லியாக இருக்கிறது வேறு, அந்த ஹார்ட்னஸ் வந்து உடம்புல வரும். அப்படியே வந்து ஸ்டிஃபாக இருக்கும் மசில்ஸ் எல்லாம். ஸோ அது மாதிரி ஒரு மசில்ஸ் வந்து அப்போ வந்து எனக்கு கிடச்சது. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு வந்து தயாராகிடும். நம்ம 85 kg இருக்கோம், 90 kg இருக்கோன்றலாம் கிடையாது. எல்லாமே காரணம் நம்ம மனசு தான். ஸோ நான் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்றத ஒரே ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 டைமும் பண்ணுவோம். காலையில் ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்து 8 or 8:30 வரையிலும் பண்ணுவோம். அண்டு மதியத்தில் வந்து ஒரு 11:30 இல்லை 12 ஆரம்பித்து 11 மணிக்குன்னு நினைக்கிறேன். 11லேருந்து 11:30 ஆரம்பித்து 12:30 வரைக்கும் பண்ணுவோம். ஒரு 1 hour இல்லை 1.5 மணி நேரம். அண்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிலேருந்து ஒரு 5:30 வரையும் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னு கேட்டேன்னா, ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே ரன்னிங் பண்ணுவோம். அடுத்ததாக வந்து ஒரு 6 ரவுண்டு 400 மீட்டரில் வந்து ஒரு 6 ரவுண்டு அது மாதிரி அடிச்சுட்டு, அண்டு வேறு புஷ்அப்ஸ் ஒரு நாளைக்கு பண்ணுவோம், தண்டால் போடுவோம், அண்டு புல்லப்ஸ் பண்ணுவோம், தண்டால் போடுவோம், அண்டு ஃப்ளாங்க் பொசிஷன். அதிகமாக குண்டாக இருக்கிறவங்க வந்து ஃப்ளாங்க் பொசிஷன் ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் பர்பின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது என்னென்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. பர்பி போட்டிங்கன்னா உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு வேறு என்ன, குண்டாக இருந்தால் மேக்ஸிமம் ரன்னிங் போனாலே அந்த மசில்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஷேக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது குறையுங்க. ப்ளஸ் வந்து அந்த ட்விஸ்டட்னு ஒன்று பண்ணுவாங்க. நம்ம ஜம்ப் பண்ணும்போது வந்து இப்படி உடம்பை வந்து ஷேக் பண்ணி திருப்பி ட்விஸ்ட் பண்ணுறது. ஸோ அது பண்ணாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் ஃப்ளாங்க் பொசிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தொப்பையை குறைக்கிறதுக்காக. அண்டு அவ்வளோதான். நீங்கள் குண்டாக இருக்கணும்லாம் வந்து ஃபீல் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன்னிங் போங்க, ஃபிசிக்கல் பண்ணுங்கள், அண்டு தண்டால் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக அது குறைஞ்சிரும். பாடியெல்லாம் வந்து நம்ம சொல் பேச்சுக்கு தான் பாடி கேட்கும். நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம். அண்டு வேறு என்ன, சில பேர் வந்து எப்படி உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்க. ஸ்ட்ராட்டஜிலாம் பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. ஸ்கூல் புக்ஸ் தான் படிப்பேன். அண்டு நான் அந்த பெரும்பாலும் வந்து எந்த இன்ஸ்டியூட் கொடுக்குற மெட்டீரியல்ஸும் நான் வந்து தொடவே மாட்டேன். அது என்னவோ எனக்கு பிடிக்கிறதில்ல. அது உங்களோட பர்சனல் சாய்ஸ். அதுக்காக இன்ஸ்டியூட் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் வந்து தரம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. எனக்கு அது பர்சனலாக பிடிக்கல. நான் ஸ்கூல் புக்ஸோடு நிறுத்திக்கிறதுங்க. அது எனக்கு படித்தா ஏதோ வித்தியாசமாக படிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸ்கூல் புக்ஸ் அது இன்ஸ்டியூட்ஸும் வந்து இந்த டூ யூ நோ கொஷின்ஸ் அதெல்லாம் வந்து தொகுத்து கொடுப்பாங்க. அது எனக்கு என்ன பிரச்சனைனா, அங்கே நம்ம படிக்கும்போது நாங்கள் படித்தன்றதே எனக்கு ஞாபகம் வராது. அதே ஸ்கூல் புக்ஸ் படித்தேன்னா இந்த இடத்துல இது இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பிக்சரைஸாக அது வந்து ஞாபகம் வரும். அதுக்காக தான் நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் படிப்பேன். அண்டு சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் கொஷின்லாம் கேட்டாங்க. சைக்காலஜி அது எதாங்க நான் யூடியூப்பில் பார்த்து அப்படியே ஏதாவது ஒரு கிளாஸ் பார்த்து அதை நான் போட்டு பார்ப்பேன். மற்ற ஏதாவது வந்து கொஷின்ஸ் இருக்கா, யாராவது வந்து கொஷின்ஸ் எதாவது அனுப்பிச்சாங்கன்னா, இல்லை வந்து நெட்டில் ஏதாவது கொஷின்ஸ் கிடச்சிச்சின்னா அந்த எஸ்எஸ்சி கொஷின்ஸு அதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணுவேன். அண்டு வேறு என்ன, இங்கிலீஷ் வந்து கேட்டாங்க. பேசிக்கலி நான் கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியன்றதுனால எனக்கு அந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும்.
அதுவும் இல்லாமல் நம்ம இங்கிலீஷ் புக்ஸ் அதுக்காக வந்து இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் தான் இங்கிலீஷில் வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியுமான்னு கிடையாதுங்க. இப்போது ஸ்டேட் ஃபஸ்ட்டு போன டைம் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தவரே அவர் தமிழ் மீடியம் தான் படித்தாருன்னு நினைக்கிறேன். அவரே வந்து அவங்க தான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, நம்ம இங்கிலீஷ் புக்ஸ் படிங்க. இங்கிலீஷ் புக்லேருந்து தான் கொஷின் கேட்குறாங்க. ஸ்டேட் போர்டில் இருக்கிற இங்கிலீஷ் புக்கே படிங்க. யாராவது வந்து தொகுத்து கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் வந்து நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக வந்து வச்சுக்கோங்க. அண்டு வேறு என்ன, அதே தாங்க, ஸ்கூல் புக்ஸை படிங்க. மற்ற எது படிக்கிறீங்களோ இல்லையோ ஸ்கூல் புக்ஸை படிச்சுக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எஸ்ஐ ஆகிடுவீங்க. தென் அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வந்து வீடியோஸ் போட முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டிப்ஸுன்னா சொல்கிறேன். அண்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.